தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்காக மாணவர்கள் அவளோட ரவுண்ட் 1 முடிச்சுட்டு இப்போ ரவுண்ட் 2ல் மீதி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, எப்போ கவுன்சிலிங் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான தகவல் வெளியாயிடுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கவுன்சிலிங் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நடக்கும். என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்டர்னல் சேஞ்ச் நடக்கும். யாருக்கு இன்டர்னல் ஸ்டேஜ் நடக்கும் அப்படின்னா, யார் இந்த இன்டர்னல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சீட் கிடச்சி கவுன்சிலிங்கில் சீட் கிடச்சி காலேஜில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸே உங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா நீங்கள் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் மறுபடியும் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே கிடச்சிருச்சு. அதனால் நீங்கள் இதில் கலந்துக்க முடியாது. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்லேருந்து கீழே இருக்கக்கூடிய எந்த ப்ரிஃபரன்ஸ் கிடச்சிருந்தாலும் நீங்கள் இந்த இன்டர்னல் கவுன்சிலிங்ஸ்கில் கலந்துக்க முடியும். இதுக்கான ஸ்கெட்யூல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4/10/2024 6/10/2024 வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ இதை கேம்பஸ் சேஞ்சுக்காக நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்னல் கேம்பஸ் சேஞ்சும் அந்த டேட்டுக்குள்ளேயே நடந்துடும். இதற்கான ரீஅலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9/10/2024 அன்றைக்கி கிடைக்கும். சரி, ரீஅலாட்மெண்ட் வந்துருச்சு, நாம் ஃபிசிக்கலாக போய் ரிப்போர்ட் பண்ணணுமா ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கிட்ட மாதிரி அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு டேட் அண்ட் டைம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த கேம்பஸ் கிடச்சிருக்கோ அங்கே போக வேண்டியிருக்கும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சு ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டதுனால நீங்கள் திரும்பவும் போக வேண்டியிருக்காது. சரி, இப்போ இன்டர்னல் முடிஞ்சுது. ரவுண்ட் 1ல் சீட் கிடச்சி காலேஜில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் சாய்ஸ் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்னலில் கலந்துக்கிறீங்க. இன்டர்னலில் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணிடுறாங்க. இதே டைமில் செகண்ட் கவுன்சிலிங் ஸ்கெட்யூலும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். இவங்களுக்கான டேட்டும் அதே 6/10/2024 ஆரம்பித்து 9/10/2024 4 வரைக்கும் நடக்குது. 2 பேர்த்துக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 6/10 ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருது. இவங்களுக்கு அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்து 6/10 ஆரம்பமாகுது. அதாவது இன்டர்னல் சேஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கான கவுன்சிலிங் ஆரம்பித்து 9/10 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் அலாட்மெண்ட் 9/10/2024 அன்னைக்கு கிடைக்கும். ஃபைனல் அலாட்மெண்ட் 10/10/2024 அன்னைக்கு கிடைக்கும். இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கலந்துக்கலாம். அகடமிக்காக இருந்தது அப்படின்னா ஆல் கேண்டிடேட்ஸ் இன் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓசி கேண்டிடேட் மட்டும் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் ஓசி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒகேஷ்னலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிசி, எம்பிசி, எஸ்சி கம்யூனிட்டியில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலந்துக்கிட்டு உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சுன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ரிப்போர்ட் பண்ணணும், நேரடியாக காலேஜுக்கு போகணும். அதுக்கான லாஸ்ட் டேட் 22/10/2024 5 மணி. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா, நேரடியாக காலேஜுக்கு போய் உங்களோட ப்ரெசன்ஸை கொடுக்கணும். அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணணும். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எந்த கேம்பஸ் அலாட் ஆகுதோ அங்கே போய் செய்யணும். இதுதான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். ஸோ செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்டர்னல் கவுன்சிலிங். அது 4/10 6/10 வரைக்கும் நடக்க போகுது. 6/10 9/10 வரைக்கும் செகண்ட் ரவுண்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்க போகுது. ஸோ இந்த கவுன்சிலிங் ஸ்கெட்யூலை கரெக்டாக பார்த்து உங்களுடைய டேட் அண்ட் டைமில் கிளியராக அட்டன் பண்ணிடுங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.